பகவத்கீதை பிரியர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், எட்டாவது அத்தியாயம் வந்து அஸ்ர பிரக்ம யோகம். இதை 14, 15, 16, 17 ஆகிய 4 ஸ்லோகத்தை பார்ப்போம். இதில் ஔவையார் என்ன சொல்லிக்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. தேவர்களை விட மனிதராய் பிறப்பது அவ்வளோ அரிதான பிறப்பான். அப்பேற்பட்ட பிறப்பை நம்ம அடைஞ்ச நாம் எல்லா லட்சத்துக்கு ஒருத்தர் கூட நல்ல வழியை நம்ம பின்பற்றது கிடையாது. எல்லாம் நம்ம கீழான பதிவு தான் போய் நிற்கிறோம் மறுபிறவி எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த ஏன் அதை செய்ய முடியும், நம்மளுடைய எல்லாருடைய அஞ்ஞானம் அது எப்படின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ 14வது ஸ்லோகம் என்ன சொல்லுன்னா, பார்த்தா வேறு எண்ணமின்றி யார் என்னை நெடுது இடையராது ஸ்மரிக்கிறானோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன். பகவான் யாருக்கு கிடைக்கிறாருன்னா, எந்த நேரமும் சதா சர்வகாலமும் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி நினச்சின்னு இருக்கிறவனுக்கு நான் சீக்கிரம் கிடைக்கின்றார். அப்படி எப்படி நினச்சிருக்கிறோன்னா, வேலை செய்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னா, குடும்பத்தில் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு முடிச்சுன்னா அப்போ அந்த வேலை பூரா நீ கடவுள் நினச்ச மாதிரி ஆகிடும். படுக்க போகிறதுக்கு முன்னாடி கடவுள் நினச்சிட்டு ஏதிருக்கும்போது கடவுள் நினச்சிட்டு அந்த இரவு பூரா நீ கடவுள் நினச்சதுக்கு சமம் ஆகிடும். அதான் பார்த்தா வேறு எண்ணமின்றி யார் என்னை நெடுது இடையராக ஸ்மரிக்கிறானோ அந்த ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன். அதுக்கு அடுத்தது, பரம பக்குவட்ட மகாத்மாக்கள் என்னை அடைந்து துன்பத்துக்கு இருப்பிடமும் நிலையற்றதுமாக மறுபிறப்பு எடுப்பதில்லை. பகவான் அடைஞ்சிட்டால் நம்மளுக்கு மறுபிறப்பு இல்லைன்ட்டார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அர்ஜுனா பிரம்மலோகம் வரையில் உள்ள உலகங்களுக்கு மறுபிறப்பு உண்டு, குந்தியின் மெய்ந்தா என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்ட்டார். அது 16வது ஸ்லோகம். அதாவது பிரம்மலோகம் வரைகளுக்கு மறுபிறப்பு உண்டு, அதை தானா தான் மறுபிறப்பு இல்லை. அப்போ பிரம்மாவானா கூட என்னாச்சு, அந்த பிரம்மா வந்து அவன் குறிப்பிட்ட காலம் இருந்து கிரம புத்தின்னு பேர் அதுக்கு. அப்புறமேல தான் 100 வயசு அதுக்கு, அதுக்கப்புறமேல பார்ப்பாது. அப்படி இருந்தார்னா அவருக்கு முக்தி. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் மறுபிறப்பு, தேவர்களுக்கு கூட மறுபிறப்பு உண்டு. இப்போது அதுக்கடுத்து 17வது ஸ்லோகம் தான் முக்கியமான ஸ்லோகம். 1000 யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றும் 1000 யுகம் ஓர் இரவு என்றும் அறிவர் ராப்பகலின் தத்துவத்தை அறிபவர் ஆகின்றார். கிருஷ்ணா அர்ப்பணம். பிரம்மாவுக்கு வந்து 1000 யுகம் வந்து ஒரு பகல், 1000 யுகம் வந்து ஒரு இரவு. இப்போ நம்மளுக்கு எப்படி 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அப்போ ஒரு நாள். தேவர்களுக்கு நம்ம பிதிர்கள் முதல்ல அவங்கள பார்ப்போம், இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு 15 நாள் பகல், 15 நாள் இரவு. அதுதான் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம். தேய்பிரை வளர்ப்பது இல்லையா, இதில் 15 நாள், அதாவது அமாசை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருது. அப்போ இறந்தவர்களுக்கு ஒரு நாள் அது. அதான் அமாசைக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டால் நம்மளுக்கு அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம போடுறோம், ஆனால் அவங்களுக்கு டெய்லி போகிற மாதிரி கணக்காயிடுச்சு. அதே மாதிரி தேவர்களுக்கு 6 மாதம் உத்தராயணம் தட்சிணாயுதம், 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. அவங்களுக்கு ஒரு வருஷம் வந்து ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். பிரம்மாவுக்கு வந்து என்னென்னா 1000 யுகம் ஒரு பகல், 1000 யுகம் ஒரு இரவு. இவ்வளோ நாள் இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு அவங்களுக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு செகண்ட் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு முக்தி கிடைச்சிடும். அப்பேற்பட்ட பிறவி மானிட பிறவி. அதால் தான் ஔவையார் சொல்லிக்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.